வணக்கம் மக்களே, யூடியூப் ஷார்ட் சீரிஸோட எபிசோட் 46. ஷார்ட் சீரிஸ்னு பேர் வச்சோம் வீடியோலாம் கொஞ்சம் லென்த்தாகவே போய்கிட்டு இருக்கு. பட் வேறு வழி இல்லை, உங்களுக்கு புரிகிற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லணும் அப்படிங்கிறப்போ கொஞ்சம் அப்படி இப்படி லென்த்தாக தான் போகுது வீடியோ. ஸோ இன்றைக்கி எபிசோடில் ஒரு வீடியோவை நாம் எடுக்கும்போது ஷேக் இல்லாமல் எடுக்கணும் அப்படின்னா அதுக்கு ட்ரைபாட் அப்படிங்கிற ஒரு பொருளை யூஸ் பண்ணணுங்கிறத ஆல்ரெடி எபிசோட் 40ல் நான் சொல்லியிருப்பேன். ஸோ ஒரு மொபைலில் நீங்கள் வீடியோ எடுத்தாலும் சரி, இல்லை கேமராவில் வீடியோ எடுத்தாலும் சரி, ஷேக் இல்லாமல் நீங்கள் கரெக்டாக அழகாக வீடியோ எடுக்கணும், ஷேக் இல்லாமல் ஸ்மூத்தாக நீங்கள் வீடியோ எடுக்கணும் அப்படின்னா அந்த ட்ரைபாட்ஸை வந்துட்டு நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ டிஃப்ரெண்ட் ட்ரைபாட்ஸை பற்றியும் நான் சொல்லியிருப்பேன் அந்த எபிசோட் 40ல். அதை நீங்கள் பார்க்கல அப்படின்னா போய் பாருங்கள், நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்து வைக்கிறேன். ஸோ இன்னுமே அந்த ஸ்டெபிலைசேஷனை அடுத்த லெவலுக்கு கொண்டு போகிறதுக்கு ஒரு ப்ராடக்ட்டை நான் இப்போ உங்களுக்கு காமிக்க போகிறேன். ஸோ இதுதான் அது. எத்தனை அந்த ஷோவை முதல் நிப்பாட்டணும். இதுக்கு பேர் கிம்பல் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஸ்டெபிலைசேஷனுக்காக யூஸ் பண்ணுற ஒரு டிவைஸ் தான் இது. இதில் பார்த்தீங்கன்னா நிறைய டிஃப்ரெண்ட் ஆக்சிஸ் இருக்கும். இப்போ இந்த இடத்துல ஒரு மோட்டர் கொடுத்துருப்பாங்க, இங்கே ஒரு மோட்டர் இருக்கும், ஸோ இங்கே ஒரு மோட்டர் இருக்கும். இது எல்லாமே என்ன பண்ணுன்னா, நம்ம இதில் மாற்ற மொபைலில் வந்துட்டு ஆக்சுவலாக இது வந்துட்டு ஒரு மொபைல் கிம்பல். இதிலே வந்துட்டு கேமரா கிம்பலும் உங்களுக்கு கிடைக்குது. ஸோ இது வந்துட்டு ஒரு மொபைலுக்கு யூஸ் பண்ணுற கிம்பல். இதில் நம்ம ஒன்ஸ் மொபைலை மாட்டிட்டு பேலன்ஸ் பண்ணிவிட்டு ஆன் பண்ணிடணும், அவ்வளோதான் விஷயம். ஸோ எந்த கிம்பலாக இருந்தாலும் இந்த வேலையை தான் ஃபஸ்ட்டு செய்யணும். ஃபஸ்ட்டு மொபைலை மாட்டிடணும், கிம்பலை வந்துட்டு பேலன்ஸ் பண்ணணும். நான் எப்படி பேலன்ஸ் பண்ணுங்கிறது இந்த வீடியோவில் உங்களுக்கு காமிக்கிறேன். அதுக்கப்புறமா தான் வந்துட்டு கிம்பல் நம்ம ஆன் பண்ணணும். ஸோ இப்படி ஆன் பண்ணிட்டோம் அப்படின்னா அவ்வளோதான். நம்ம ஓடினாலும் சரி, நடந்தாலும் சரி, எந்த ஒரு ஷேக்குமே வந்துட்டு அந்த வீடியோவில் இருக்காது. இந்த கிம்பலே வந்துட்டு அந்த வீடியோவில் வர எல்லா அப் டவுன்ஸு, ஷேக்ஸு எல்லாத்தையுமே வந்துட்டு ரெடியூஸ் பண்ணி ஒரு ஸ்மூத்தான வீடியோ வந்துட்டு உங்களுக்கு கொடுக்கும். ஸோ இதிலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய பட்டன்ஸும் கொடுத்துருப்பாங்க. ட்ரிகர் பட்டன் இருக்கும், இது வந்து ஜாய்ஸ்டிக் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த பட்டனை. ஸோ இதை யூஸ் பண்ணி நீங்கள் இந்த கிம்பலை லெஃப்ட்டு, ரைட்டு, அப் டவுன்னு எல்லா டைரக்ஷன்லையும் மூவ் பண்ணிக்கலாம். பின்னாடி இருக்கிற பட்டன் பேர் ட்ரிகர் பட்டன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் இதில் வந்து மோட் பட்டன், கேப்சர் பட்டன் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. DJI அப்படிங்கிற கம்பெனியோட OSMO Mobile 3 அப்படிங்கிற கிம்பலை தான் வந்துட்டு இப்போ நான் உங்களுக்கு காமிச்சிக்கிட்டு இருக்கேன். இந்த கம்பெனிலே DJI OSMO கம்பெனிலே வந்துட்டு இன்னும் நிறைய கிம்பல்ஸ் இருக்குது. இன்னும் நிறைய கம்பெனியில் ஏகப்பட்ட கிம்பல்ஸ் வந்துட்டு அவைலபிளாக இருக்குது. ஸோ நீங்கள் எந்த கிம்பலை வாங்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை நீங்கள் சர்ச் பண்ணி அதை பற்றின டீட்டெயில்ஸ்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அதில் என்னென்ன ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குங்கிறத தெரிஞ்சதுக்கப்புறம் அந்த கிம்பலை வாங்குங்க. ஏன்னா நிறைய பேர் பண்ணுற ஒரு தப்பு என்னன்னா, கிம்பல் வாங்கினா வீடியோ ஸ்மூத்தாக இருக்கும்னு சொல்லிட்டு ஏதாச்சும் ஒரு கிம்பலை வாங்கிடுறீங்க. பட் அது வந்து உங்களுக்கு யூஸ் ஆகுமா ஆகாதாங்கிறதே நீங்கள் பார்க்க மாட்டேங்கிறீங்க. ஸோ இந்த கிம்பலை நான் வாங்கினதுக்கான காரணம் என்னன்னா, இதில் வந்து ஜாய்ஸ்டிக் கொடுத்துருக்காங்க, ஓகேங்களா. ஸோ இதை வந்துட்டு நம்ம எந்த சைடு வேணாலும் மூவ் பண்ணிக்கலாம். அதாவது இப்போ நான் இதில் மொபைலை மாட்டி நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த ஜாய்ஸ்டிக்கை யூஸ் பண்ணி எந்த சைடு நான் மூவ் பண்ணுறேனோ அந்த சைடு மொபைல் வந்துட்டு மூவ் ஆகும். ஒரு சில கிம்பல்ல இந்த ஜாய்ஸ்டிக் ஆப்ஷன் இல்லை, அதை மைண்டில் வச்சுக்கோங்க. அடுத்தது இந்த கிம்பலோட சைஸ் பாருங்கள். அடியில் இருக்கிறது வந்துட்டு ஒரு மினி ட்ரைபாட் ஆர் மோனோபாட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதோட மொத்த சைஸுமே வந்துட்டு இவ்வளோ தான். இதை இன்னுமே வந்துட்டு நம்ம சின்னதாகலாம், இப்படி மடக்கிக்கலாம். ஸோ உங்களோட ஒரு கை அளவுக்கு தான் வந்துட்டு இந்த கிம்பல் இருக்கும். உங்கள் கை அளவுக்கு இருக்கான்னு தெரியல, என் கை அளவுக்கு இருக்குது. உங்கள் கை குட்டியாக இருந்துச்சுன்னா அப்புறம் அதுக்கும் திட்ட போகிறீங்க. ஸோ அவ்வளோதாங்க, இந்த சைஸுக்கு தான் வந்துட்டு கிம்பல் இருக்கும். இதை வந்துட்டு நம்ம எங்கே வேணாலும் எடுத்துகிட்டு போகலாம், ஈஸி டு கேரி. அழகாக எடுத்துகிட்டு போயிட்டு இந்த மாதிரி ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் மொபைலை மாட்டிக்கலாம். சப்போஸ் எக்ஸ்டென்ஷன் தேவை அப்படின்னா மட்டும் இதை வந்து இப்படி அடியில் மாட்டிக்கலாம், அவ்வளோதான். ஸோ DJI OSMO Mobile 3 கிம்பலை நான் உங்களுக்கு காமிச்சிட்ருக்கேன். இந்த கிம்பலை ஒன்ஸ் ஃபுல் சார்ஜ் பண்ணோன்னா கிட்டத்தட்ட 16 மணி நேரம் வரைக்கும் நமக்கு பேக்கப் தரும். அதாவது 16 ஹவர்ஸ் வரைக்கும் நம்மளால் மொபைலை மாட்டிட்டு வீடியோ எடுக்க முடியும். அப்படி சப்போஸ் நம்மளோட மொபைலில் சார்ஜ் இல்லை அப்படின்னாலும் இதுக்கு சைட்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு USB போர்ட்டு கொடுத்துருப்பாங்க. ஸோ இது வழியாக நம்ம மொபைலையும் டேரெக்டாக சார்ஜ் ஏற்றிக்கிட்டே நம்மளால் வீடியோஸ் எடுக்க முடியும். இந்த மாதிரி சைடில் ஒரு போட்டிருக்கோம். ஸோ இன்னும் நிறையா ஃபீச்சர்ஸ் இதில் இருக்குன்றனால தான் இந்த ஒரு கிம்பலை நான் வாங்கினேன். இது வந்து OSMO Mobile 3. இதுலேயே OSMO Mobile 4 வந்துட்டு இப்போது லேட்டஸ்ட்டாக வந்திருக்கு. ஸோ எல்லாத்தோட லிங்க்ஸையுமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், போய் செக் அவுட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு என்ன மாதிரி கிம்பல் தேவையோ அதை மட்டும் நீங்கள் வாங்க. முதல்ல உங்களுக்கு கிம்பல் வேணுமாங்கிறத முடிவு பண்ணிக்கோங்க. ஏன்னா நீங்கள் ஜஸ்ட் இப்போது இந்த மாதிரி கேமரா ஒரு இடத்துல வச்சுட்டு தான் வீடியோ எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு கிம்பல் தேவையில்லை. ஜஸ்ட் ஒரு ட்ரைபாட் வாங்கினீங்கனாலே போதுமானது. விளாக் எடுக்கிறீங்கன்னா மட்டும் இந்த மாதிரி கிம்பல்ஸை நீங்கள் வாங்கிக்கலாம். அதே மாதிரியே ஷார்ட் ஃபிலிம் எடுக்கிறீங்க, இல்லை சினிமேட்டிக் ஷார்ட்ஸ்லாம் நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா இந்த கிம்பல் தாராளமாக நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ இதில் எப்படி மொபைலை மாட்டி பேலன்ஸ் பண்ணுறதுங்கிறத இப்போ நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து இந்த லெக்ஸை ஓப்பன் பண்ணிவிட்டு ஒரு இடத்துல இப்படி ஸ்டெபிளைஸ்டாக நீங்கள் வச்சிடணும். வச்சுட்டு இதில் DJIன்னு எங்கிட்ட எழுதியிருக்குன்னு பாருங்கள். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இந்த சைடு DJIன்னு எழுதியிருக்கு இல்லையா. ஸோ அங்கிட்டு கேமரா இருக்கிற மாதிரி, அதாவது D எங்கிட்டு இருக்கோ
அதுக்கு ஆப்போசிட் சைடு இப்போ இதில் கேமரா இந்த இடத்துல இருக்குது, அப்போ அதுக்கு ஆப்போசிட் சைடு கேமரா இருக்கிற மாதிரி இந்த மாதிரி நீங்கள் மாட்டிக்கணும். ஓகே, இப்படி மாட்டிட்டு இப்போ நீங்கள் இந்த மாதிரி கிம்பலை நேராக வச்சுட்டு இப்போ பார்த்தீங்கன்னா இது கவுந்து கிடக்குது, அப்படியே மல்லாக்க கிடக்கு. இதை வந்துட்டு இப்போ நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்லைடு பண்ணி இப்படி நேராக வர வைக்கணும். இப்போ பாருங்கள், இப்போவும் கொஞ்சம் கிராஸாக தான் இருக்குது இல்லையா? ஸோ நான் கையிலே வச்சு பண்ணுறதுனால கொஞ்சம் இதாக இருக்குது. நீங்கள் ஒரு ஃப்ளாட்டான சர்ஃபேஸில் வச்சு பண்ணிங்கன்னா ஈஸியாக பண்ணிடலாம். ஸோ இப்போ பாருங்கள், அப்படியே நேராக நிற்கிது. இந்த மாதிரி நேராக நிற்கணும், ஃப்ளாட்டாக இருக்கணும். இதுக்கப்புறம் இங்கே இருக்கிற ஆன் பட்டனை நீங்கள் அழுத்தி பிடிச்சிங்கன்னா இப்படி ஆன் ஆகிடும். ஸோ இப்போது போர்ட்ரேட் மோடுக்கு வந்துருச்சு. நீங்கள் போர்ட்ரேட்டில் வீடியோஸ் எடுக்கிறதா இருந்தால் இந்த மாதிரியே வச்சு எடுக்கலாம். நீங்கள் லேண்ட்ஸ்கேப்பில் வீடியோ எடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த பட்டனை டபுள் டேப் பண்ணணும், 2 வாட்டி கிளிக் பண்ணணும். இப்போ லேண்ட்ஸ்கேப் மோடுக்கு போயிடுச்சு. ஸோ நீங்கள் இப்போது வீடியோ எடுத்துகிட்டே இருக்கீங்க, இல்லை ரன்னிங், ஸோ இப்போ நீங்கள் ஓடிக்கிட்டே வீடியோ எடுத்துகிட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் என்ன ஷேக் பண்ணாலும் அந்த மொபைல் வந்துட்டு ஷேக்கே ஆகாது, அப்படியே ஒரே இடத்துலையே தான் இருக்கும். ஸோ நீங்கள் முன்னாடி பின்னாடி போனாலும் சரி, எங்கிட்டு போனாலும் சரி, ஒரே இடத்துல தான் இருக்குது. இதில் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. இது வந்து ட்ரிகர் பட்டன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ உங்களோட கிம்பல் கண்ட மேனிக்கு அங்கிட்டு இங்கிட்டு திரும்பிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த பட்டன் பேர் ட்ரிகர் அப்படின்னு சொல்லுவாங்க. கிம்பலுக்கு பேக் சைடு இருக்கும். இதை நீங்கள் டபுள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நேராக வந்துடும். ஸோ எங்கிட்டு கிம்பல் இருந்தாலும் இதை நீங்கள் டபுள் டேப் பண்ணிங்கன்னா அது கரெக்டான ஒரு பொசிஷனுக்கு வந்துடும். ஸோ இதில் இருக்கிற ஜாய்ஸ்டிக் நான் ஆல்ரெடி சொன்னேன் இல்லையா, இதை வந்து நீங்கள் மூவ் பண்ணிங்கன்னா எல்லா பக்கமும் வந்துட்டு மூவ்மெண்ட் ஆகும். இப்போ வந்துட்டு நான் அங்கிட்டு ரொட்டேட் பண்ணுறேன், இப்போ இங்கிட்டு ரொட்டேட் பண்ணுறேன். 360 டிகிரி ஃபுல்லாக இந்த கிம்பலால் ரொட்டேட் ஆக முடியாது. ஒரு 180 டிகிரி பக்கம் ரொட்டேட் ஆகும் எல்லா பக்கமும். ஸோ அப்பு, இது டவுனு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வீடியோ எடுக்கும்போது ஜாய்ஸ்டிக்கை யூஸ் பண்ணியே எல்லா பக்கமும் கேமராவை மூவ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி கோணல் ஆயிடுச்சுன்னா திருப்பி இங்கே டபுள் டேப் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி நார்மல் பொசிஷனுக்கு வந்துடும். இப்போ இந்த ட்ரிகர் பட்டனை அப்படியே அழுத்தி பிடிச்சிக்கிட்டு இப்போ நீங்கள் வீடியோ எடுத்தீங்கன்னா நீங்கள் என்ன தான் ஷேக் பண்ணாலும் அந்த மொபைல் பாருங்கள் ஒரே இடத்துலையே தான் இருக்கும். ஸோ ட்ரிகரை நான் விட்டுட்டேன் அப்படின்னா மொபைலும் சேர்த்து மூவ்மெண்ட் ஆகும். நீங்கள் திரும்பும்போது இங்கே பாருங்கள் மொபைலும் இந்த மாதிரி திரும்பிடும். ஸோ நீங்கள் என்ன பண்ணணும், ட்ரிகரை பிடிச்சிட்டு ஹோல்டு பண்ணிகிட்டே நீங்கள் திருப்பணும். ஸோ எங்கிட்டு நீங்கள் மூவ்மெண்ட் பண்ணாலும் உங்கள் மொபைல் வந்துட்டு ஒரு சின்ன ஷேக் கூட வராது அந்த வீடியோவில். இந்த பக்கத்து போனாலும் சரி, இப்படி போனாலும் சரி, இல்லை ஃப்ரண்ட் பேக்கு போனாலும் சரி, எங்கிட்டு போனாலும் அந்த மொபைல் வந்துட்டு ஒரே இடத்துலையே தான் இருக்கும். ஸோ ஒரு ஸ்மூத்தான ஷாட் எடுக்கிறதுக்கு ரொம்பவே இந்த கிம்பல் வந்துட்டு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது வந்து OSMO மொபைல் 3, இதிலே வந்துட்டு OSMO மொபைல் 4 வந்துட்டு இப்போ வந்திருக்கு லேட்டஸ்ட்டாக. ஸோ இந்த 2 கிம்பலோட லிங்க்குமே நான் கொடுக்குறேன், போய் செக் பண்ணி பாருங்கள். ஏன்னா நான் ரிசர்ச் பண்ண வரைக்கும் இந்த DJI அப்படிங்கிற பிராண்ட்லேருந்து வரக்கூடிய ட்ரோன் ஆகட்டும், கிம்பல் ஆகட்டும் எல்லாமே நல்ல குவாலிட்டியாக தான் இருக்குது. எனக்கு எது பெஸ்ட்டுன்னு தெரியுதோ அதோட லிங்க்கை மட்டும் தான் நான் கொடுத்து வச்சுருக்கேன். ஏன்னா இஷ்டத்துக்கு நான் எல்லா கிம்பல் ஒரு 10 லிங்க்கை கொடுத்து வச்சேன் அப்படின்னா நீங்களே கன்ஃபியூஸ் ஆயிடுவீங்க எதை வாங்கலாம் அப்படின்னு. ஸோ நான் யூஸ் பண்ண வரைக்கும் என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்துட்டு DJI ட்ரோன்ஸ்லாம் வந்துட்டு யூஸ் பண்ணுறாங்க. நான் முடிஞ்சால் அதையும் ஒரு நாள் வீடியோவில் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ DJI பிராண்ட்லேருந்து வர கிம்பலும் சரி, ட்ரோன்ஸும் சரி எல்லாமே நல்லா தான் இருக்குது. ஒரு முக்கியமான விஷயம், கண்டிப்பாக இது ப்ரொமோஷன் வீடியோலாம் கிடையாதுங்க. ஏன்னா நான் வாங்கின ஒரு பொருளை உங்களுக்கு நான் ரிவ்யூ பண்ணி காமிக்கிறேன், அவ்வளோதான். ஏன்னா இந்த கிம்பல் நான் வாங்கி கிட்டத்தட்ட ஒரு 1-1.5 வருஷம் பக்கம் ஆகுது. இதோட அன்பாக்சிங் வீடியோ, இதை எப்படி யூஸ் பண்ணுறதுங்கிற டுட்டோரியல் வீடியோ எல்லாமே நான் 1.5 வருஷத்துக்கு முன்னாடியே நம்மளோட சேனல்லே போட்டிருக்கேன். ஸோ அந்த வீடியோவோட லிங்க்ஸ்லாம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், போய் செக் பண்ணி பாருங்கள். ஸோ நான் யூஸ் பண்ணதில் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் கிம்பல் அப்படின்னா இதை நான் சொல்லுவேன். ஸோ லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், உங்களுக்கு சப்போஸ் தேவைப்பட்டால் நீங்கள் போய் வாங்கிக்கோங்க. ஃபைனலாக இதை ஆஃப் பண்ணுறதுக்கு இந்த பட்டனை திருப்பி நீங்கள் அழுத்தி பிடிச்சிங்கன்னா அவ்வளோதான், ஆஃப் ஆகிடும். ஓவராலாக இதெல்லாம் இருந்தால் தான் ஒரு ஸ்மூத்தான வீடியோ எடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. உங்கள் கை நடுங்காமல் இருந்தாலே வேறு லெவலில் ஸ்மூத்தான வீடியோவை உங்களால் எடுக்க முடியும். அதுக்கு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்கனாலே போதும். இது வந்துட்டு ஜஸ்ட் டூல் தான். இது இல்லாமலும் உங்களால் ஸ்மூத்தான வீடியோஸை எடுக்க முடியும் உங்கள் கையாலே. ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான், இதோட நான் முடிச்சுக்கிறேன். ஆல்ரெடி ரொம்ப லென்த்தாக போயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, பிடிக்கலாம் டிஸ்லைக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோ வந்து உங்களை நான் சந்திக்கிறேன். Until then, bye from Baba. Bye.